நான் யார் என்று தெரியும். சொன்னாதான் தெரியும். இந்த காசி மாநகரை ஆமா திருப்பத்தூர் ஆட்சி செய்தார். ஆமாங்க. சுந்தரன் என்றும் சுந்தரராஜன் என்றும் சுந்தரராஜன் என்று நன்றாக தெரியும். சுந்தரராஜனுக்கு நமது நாட்டிலே எவனாகிலும் சாமியை கும்பிட்டான் என்றார். அண்ணவனை என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய இந்த நாட்டுக்கு மகாராஜா சாமி சாமி அவரே அவரே நமது நாட்டில் எவனாவது சாமியை கும்பிட்டான் என்றார். அண்ணவனை மக்கள் கூட்டத்தை திரள செய்து நடு வீதியிலே வைத்து தீயிட்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் அடுத்தவர்கள் அவனை பார்த்து சாமி கும்பிட மாட்டார். கண்ணால் ராஜ்யமாக ஒரு பெண்ணாகப்பட்ட வயதுக்கு வந்தான். முதலில் நான் தான் சேர வேண்டும். சட்டையை அப்ப நல்லா உருப்பிடும். வயசுக்கு வந்து போய் வரா ராஜாதன வீட்டுல ஒரு பொண்ணு வயசு முத விட்டுலாமா அவர்கிட்ட? இல்ல நான் போயிட்டோமோ இல்லங்க நல்லா நமது நாட்டிலே எந்த பெண்ணும் கற்புடன் இருக்கக்கூடாது. ஒரு சட்டத்தை நான் ஈட்டி இருக்கின்றேன். இன்னும் நமது எனது நாட்டிலே எண்ணற்ற சட்டங்களை விவரமாக கேளு. அதற்கு முன்னாடி எனது மந்திரியாக
சுத்திங்க அடிச்சா இப்படி மலையாளிக்கு மகாராஜா காலே இந்த ஆட்டம் அப்படி சொல்ல எப்படி
என்றென்றைக்கும் சுகசமாக வாழ்ந்து அழைத்தேன் என்று கேட்கிறேன். அன்புடன் என் அருகில் அமர்ந்திடும் மந்திரிக்கேளாய் எம்புடன் பூஜை செய்து தெய்வத்தை நமது நாட்டிலே எவனாகிலும் சாமியை கும்பிட்டான் உண்மையாக வாட்டி வதைக்க வேண்டும். அதற்காக சீக்கிரம் குண்டர்களை எல்லாம் அழைத்து சென்று அவனை அடிவாடி என்று அடிக்க வேண்டும். அந்த ஆண்டியான சங்கமரம் வேண்டும். அந்த ஆண்டி பயல் சிவன் பக்தர்கள் இதுவரை யாரும் நம்ம நாட்டுல வரலங்க. நம்ம நாட்டுல இதுவரை யாரும் அப்படி யாராலும் வந்தான் என்றால் அவனை தீயில் தூக்கி போட்டு இருக்க வேண்டும்.
ஒருவன் மரணம் அடைந்தாலும் விதி, ஒருவன் மரணம் அடைந்தாலும் வரி, ஒருவன் மணந்தால் வரி மனவரி, ஒருவன் ஒரு கொண்டாடி கட்டினா மனவரி. ஆமா ஆமா. ஒரு குழந்தை பிறந்தால், ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தால் அதற்கும் வரி, அது குழந்தை வரி. ஒரு வீட்டில் ஒருவன் ஆடு வைத்திருந்தாலும் வரி, ஆட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி, கோழிக்கு வரி, கோழி போடும் முட்டைக்கு வரி, முட்டைக்கும் வரி, முட்டையில் இருந்து வரும் குஞ்சுக்கும் வரி, குஞ்சுக்கு வர குஞ்சுக்கு வரி. அது மட்டுமா? ராஜா, அது மட்டுமா? விந்தையான எந்த பெண்ணும் கற்புடையாளாக இருக்கக்கூடாது. எப்படி நமது நாட்டில் எவளாகவும் இருக்கின்றாளா என்று சீக்கிரமாக ஆராய்ந்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும். என்ன அக்கிரமம் பண்றான்னு ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு கோபம் வேண்டாம். பொறுமுறும் சக்தியே சாமி, ஒரு அக்கிரமம் என் கண்ணுக்கு முன்னால் நடக்குது என்றால் நான் எப்படி பொறுத்திருக்க முடியும் சாமி? சரியில்லை சரிதானா? இந்த இடத்துல என் அண்ணன் கண்ணை இருந்தார் சுந்தரனை அழிப்பதற்கு அவர் அழித்திருப்பார். அவர் அழியார் என்ன அழிக்க அனுமதி கொடுத்திருப்பார். அவனை அழிப்பதற்கு அனுமதி கொடுத்திருப்பார். தடுக்கிற பார்த்தீங்கன்னா பார்வதா அதிகாரி வாசனும் அனுமதி அளிப்பார் என்று அதிகாரி வாசனும் அனுமதி அளிப்பார் என்று சரி சரி சொன்னதாலே சாரங்கன் கார்குழல் கண்ணனோடு முறைப்படி செல்வோம் நடந்து வாராய் பெண்ணே. பெண்ணே பார்வதா சொல்லும் சாமி. நீயோ அண்ணவனை கொல்வதற்கு எடுத்தாய். ஆனால் கோபப்பட்டு எடுத்தால் இந்த பூமி
தாங்காது என்பதற்காக நான் உன்னை தடுத்தேன். அப்பொழுதோ எனது அண்ணனாக இருந்திருந்தால் அண்ணவனை கொல்வதற்கு அனுமதி அளித்திருக்கும். நீயும் என்னை தடுத்து விட்டாய் என கூறினாய். அப்பொழுது நான் யோசனை செய்து உனது அண்ணனிடமே அழைத்து சென்று ஆலோசனை கேட்க சொல்லும் சாமி. அப்படியே ஆகட்டும் சாமி. ஏய் கையை தூக்குமுண்டா, கையை தூக்குண்டு. தாத்தா வர்றாரு பாரு, தேங்காய் ஓடிட்டான், தேங்காய் ஓடி பாரு. ஆள் பார்க்க போகுது. நீ வாசம்ன்ற கேசவன்றியா ஏதோ உன்னுடைய மேனியெல்லாம் என்னவோ தங்கமா இருக்குது. எனக்கு என்னங்க தெரியும், நீ சொன்னா தெரிஞ்சுக்கிறேன். இல்லைன்னா நீ மாடு மேய்ச்சன்ற ஆடு மேய்ச்சன்ற இங்க கீழே கோணாரங்க போல ஆடு மேய்க்கிறாங்க மாடு மேய்க்கிறாங்க. அவங்க வீட்லயும் புள்ளைங்க. நான் எந்த புள்ளைன்னு கண்டேன், உன் பேரை என்னத்த நான் கண்டேன். ஐயா மரமண்டிக்கு வேறலங்க, எனக்கு தெரியலங்க. யாரு புரியலங்க. அதாவது நீங்க என்னெல்லாம் சொல்றீங்க, உன்னுடைய உண்மை பேர் என்னன்னு எனக்கு இன்னும் புரியலங்க. யாருங்க? என்னை வணங்கு ஓகே, என்னை வணங்கு ஓகே. வசுதேவ தேவகி, வசுதேவ தேவகி.
சொன்னீங்க எங்க அண்ணன் முன்னாடி பேரு தான் அவங்க ஒரு பையன் இல்லை அவன் பேரை நான் சொல்றதா உன் பேரை சொல்றதா உன் பேர் என்ன நீயே சொன்னா பரவாயில்லையே எனக்கு விளங்கலங்க நானு உன்ன மாதிரி தெய்வமும் இல்ல மத்தவங்க மாதிரி படித்து பட்டதாரியும் இல்ல எனக்கு புரியல யாரையா நீ வந்து ஒரு 10 வயசு 15 வயசு இருக்கும் நீ பொம்நாட்டு சேலை எல்லாம் எடுத்து மறைச்சிக்கிறனாக்கா அப்ப எவ்வளவு வில்லங்க முடிச்சா தேடி நின்றேன் புரியலங்க சொன்னா தெரிஞ்சுக்குவேன் சத்தியமா தெரியாது சொல்லு சத்தியமா உனக்கு தெரியாது சத்தியமா தெரியாது காத்தாடி சொல்லுவேன் சொல்ல முடியாது ஐயா காத்தாடி சொல்லுவேன் யாரியா மாலை போல் நீ சின்ன சிசுதான் சிசு மாதிரி தான் கேட்பா ஊதைக்கு பாலை குடிச்சுன்னு சொல்ற ஊதைக்கு எம்மாம்பேரி உருவம் எம்மாம்பேரி ஆளு அவங்க பாலே குடிச்சுக்கிறாங்க நீ யாருன்னு தெரியல ஐயா சொன்னா தெரிஞ்சுக்கிறேன் என்ன விலகல ஐயா யாருயா Thank you.
கீழே போடுறா. இன்னும் கொஞ்சம் கீழே போடுறா. டேய் அந்த முடி மேல வந்து ஆடுறது யார் சாமி? முடி மேல வந்து ஆடுறது யாருன்னு கேக்குறா? ஈரம் பேர் வந்து ஆடுது. ஏய் இந்த முடி மேல வந்து ஆடுறது யாருன்னு கேக்குறா? நான் கன்னிமார் வந்துருக்கேன். ஆமாண்டா சாமி. ஓ கன்னிமார் தாயே, எங்களுக்கு மழை எல்லாம் மாறி இல்ல. கொஞ்சம் மழை வர ஏற்பாடு பண்ண சாமி. வர வைக்கிறேன்டா. எப்போ? இப்பயா? எத்தனை மணிக்கு? ஏய் எத்தனை பேர் வந்துக்கிறீங்க கேக்குறீங்க? ஆமா, நான் ஒரு ஆள் தானே வந்துக்கிறேன். ஒரே ஆள் தான் வந்துக்கிறியா? ஆமா. இவங்க பொண்ணு இன்னும் வயசுக்கு வரல, 22 வயசு ஆயிடுச்சு. வருமா சாமி? காலையில ஆண்டு அமிச்சோட வர வச்சிடறேன். ஏய் புலகா, நான் வந்து அடுத்து பொம்பளை சாமி. ஆம்பளை குடிக்கிறான்டா, பொம்பளை வந்து குடிக்க சொல்றேன். சாமி, ஏண்டா எங்க சேகர் மாமா உங்க மாமியாவுக்கு இன்னும் வரைக்கும் புள்ள பிறக்கல. சரிடா, பிறக்குமா சாமி? சேகர் மாமா பிள்ளைக்கு பிறக்கல, சேகர் மாமா உங்க மாமியாவுக்கு மாமியாவுக்கு பிறக்கல. சென்றாஜிட்டு அமிச்சு விடுறா. சேகர் ஏய் புலகா, மாமனுக்கு மாமியாவுக்கு புள்ள பிறக்கல. ஆமா, சேகர் மாமன் கல்யாணம் மாதிரி எப்படி மாமியா வந்து சின்ன மாமியா. சேகர் பூஜைல ஏறுங்க. எனக்கு ஏறுவே இல்லடா. ஏய் தீட்டாய் போச்சுடா. ஏய் சாமி, இந்த ஊர்ல பால் வாங்குற மாதிரி முனியப்பா, பால் வாங்குற மாதிரி முனியப்பா, அதுக்கு ரைட் கேம் சீட்டிங்னே இருக்கிறான்டா. ஏய் கணிச்சு காய்ச்சுடா. ஆமாடா. ஏய் இதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? ஏய் அழகா 4 குவார்டர் வாங்கிக்க, 1 லிட்டர் தண்ணி வாங்கிடா. ஆமா, 4 மூணு 4 சொட்டு விட்டுட்டு நீ எல்லாத்தையும் எத்தாந்து கொடுக்கடா. ஆமாடா. ஏய் நான் மலையாற போறேன், எனக்கு ஏறி கொடுடா. ஏய் பழகா, எனக்கு குடிக்க வேண்டியது குடுங்கடா. டேய் குடுங்கடா. ஏய் குடுங்கடா, மலையாறுடா. திருப்தியா சாப்பிட்டு போங்க. எனக்கு குடிவேண்டியது கொடுங்கடா. ஏ கலாக்கா குடுங்கடா. ஏ முனிப்பா ஆள் சொரப்பு பிடிச்சுடா. ஏ முனிப்பா ஆளு வரா. ஏய் குடிடா. இதுதான் எந்த ஊர்லயுமே சாமியார் வரது எத்தாந்து ஒரு கிலோ கல்பரை வச்சிருந்து வந்து துண்டு துண்டு எப்படி நாம போட்டுங்க. ஆமா எங்க போற? நான் திருப்பதிக்கு போறேன். திருப்பதிக்கு ஏன் போற? நான் ஒரு சமாசாரமா போறேன். என்ன சமாசாரம்? அதுக்கு பகவான் மட்டும் சொல்லணும். பகவான் தான் சொல்லி. நீ பகவான் கிட்ட போகாத. போறதா இருந்தா உன்னுடைய மனசு வரணும்ல படித்து கோவிந்தா நாராயணா வைகுந்தா இப்படி சொல்லி நினைத்தால் போதும் பகவான் வருவார். இங்கே வந்துருவார். வந்துகிறார் பாரு. யாரு ஊரா? எப்படி அவரை வச்சு பகவான் உனக்கு பேர் நெத்தில நாம நெத்தில நாமத்தை கட்ட வந்து தனக்கு. டேய் என்ன கடகார நாமம். ஓஹோ உனக்கு கடகார. ஆமா மேல போற மாதிரி கெல்லாம் போடுறது. ஓ இது பகவான் அவரு. ஆமா அங்கதான் தெரியுமா மேல போறான். ஓ ஆண்டா இருக்குதோ என் பகிடி மெஷிங்க வந்து பகிட்டியா பகிட்டி இல்ல பகவான் பேசி ஐயா வெங்காய பகவானே வெங்காய ஐயா சாணி கையில ஜானகி மணவாளா ஜானகி மணவாளா. ஐயா வெங்காய பெருமானே வெங்காய வெங்கடேச பெருமாளே வெங்கடேச பெருமாளே. ஐயா பகவானே சொல்லுப்பா. ஆசை ஆசையா ஒரே ஒரு குஞ்சில மாமியா விட்டு கொடுத்தாங்க. ஒரே கோய் குஞ்சிரா கோய் குஞ்சு சொல்றேன்.
முன்னாடி கல்யாணம் ஆகும்போது எங்க மாமியா எனக்கு முன்னாடி ஒரு குஞ்சு கொடுத்தாங்க சேதனமா போய் குஞ்சு. ஆமா அதை பொத்தி வச்சிருந்த பாரு பகவான் கட்டு பகவான் பாரு. ஓ பகவானுடைய வாகனம் கட்டு பகவான் பாரு. ஆமா அது வந்து தூக்கி முடிச்சு. அது தூக்கி முடிச்சு. ஆமா அதனால பகவானே எனக்கு அந்த ஒரே ஒரு குஞ்சு மட்டும் கொடுங்க. அப்படியா? உனக்கு ஒரு குஞ்சுக்கு பதிலாக 1000 குஞ்சுகள். ஓ மனைவி கேட்டு பாக்குறோம் பாரு. பொண்டாட்டி ஒரு கேட்டு. ஏய் ஆராயி கம்னாதி என் பொண்டாட்டி வர பாசமா கூப்பிடுறா. அருமையான பேரு. ஏய் ஆராயி கம்னாதி தாண்டி. ஏய் ஏ புள்ளை உன் குஞ்சு கருவி பகவான் தூக்கி வச்சல பகவான் ஒரு குஞ்சுக்கு 10,000 குஞ்சு தராராம். ஏன்னா கம்னாதி ஏன்டி என்னுடைய கூட்ட சின்னது சின்ன குண்டு. அதுல ஒரு குஞ்சு தான் உள்ள போகும், ஒரு குஞ்சு தான் வெளியே வருவா. ஓ அதனால ஒரு குஞ்சு போடுமா? போதும். ஐயா பகவானே பகவானே என் பொண்டாட்டி குண்டு ரொம்ப சின்ன குண்டம். அதுல ஒரு குஞ்சு தான் உள்ள போகுமா, ஒரு குஞ்சு தான் வெளியே வருமா. அதனால எனக்கு ஒரு குஞ்சு மட்டும் கொடுங்க. அப்படியே தரீங்களா? சரி சமையல் வந்துள்ளது. ஆமாங்க என் விளக்கம் நன்றாக தெரிந்து கொண்டேன் ஐயா. இருந்தாலும் தெளிவாக சொல்ல வேணும். நான் யார் என்றால் வைகுண்டத்தை ஆமா அவத்தோடு பரிபாலனம் செய்தார்கள். ஸ்ரீமன் நாராயணன் என்றும் கண்ணன் என்றும் ஆமாங்க கோபாலன் என்றும் கோவிந்தன் என்றும் இப்படி பல நாமதேயங்களை கொண்ட ஆமாங்க கிருஷ்ணன் நன்றாக தெரிந்து கொண்டேன் ஐயா. அதுவும் தவிர எல்லுக்குள்ள சீதரனுடைய மனையில் பிறந்ததால் சீதரன். நந்தன் என்றால் ஓ நந்தவனத்தில் ஆடு மாடுகளை மேய்த்ததால் நந்தன். முகுந்தன் என்றால் மூர்த்திகளிலே நீ ஒரு மூர்த்தி என்பதால் முகுந்தன். வைகுந்தன் என்றால் செய்து வரக்கூடிய வைகுந்தன். ஐயா இப்ப நன்றா தெரிஞ்சு ஐயா. எல்லாம் ரொம்ப சிறியது. அந்த சிறிய எள்ளுக்குள்ளும் எண்ணெய் இருக்குதுனாக்கா ஆமாங்க மனதில் சின்ன மனதா இருந்தாலும் பெரிய மனதா இருந்தாலும் கொஞ்சமா நேசித்தாலும் அவன் ஒரு மனசுல போய் குடிக்கொண்டு இருக்க
கலியுகம் என்று சொல்லக்கூடிய இப்படி 4 யுகங்கள் 4 சதுர் யுகங்களிலே சதுர் யுகங்களிலே முதல் யுகமான முதல் யுகமான திரேதா யுகத்திலே கிரேதா யுகத்திலே நானோ நாங்க எனது முதல் அவதாரமான முதல் அவதாரமான மச்ச அவதாரம் பச்சை அவதாரம் எதுக்குங்க சோமகாசுரனானவன் பிரம்மனிடத்தில் இருந்த பிரம்மனிடத்தில் எது யசுர் சுத்தூரான அதர்ம என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள் 4 வேதங்களையும் திருடி திருடி. ஆதியில் ஆஹா. அவனை 4 வேதங்களையும் மீட்கும்படி பிரம்மன் என்னிடத்தில் முறையிட்டார். ஆஹா. நானோ ஆ, மச்சம் என்று சொல்லக்கூடிய ஆ. மீன் அவதாரம் எடுத்து மச்சம் என்றால் மீன் ஆமா அவன் கடலில் விழுந்ததால் மச்சம் என்ற மீனாக போனா மட்டும் தான் கடலுள்ள போக முடியும். ஆமா ஆ, அப்படி மச்சம் என்று சொல்லக்கூடிய ஆ. மீன் அவதாரம் எடுத்து மீன் அவதாரம் எடுத்து அண்ணவனை கொன்று இந்த 4 வேதங்களையும் ஆ. எடுத்து வந்து ஆ. பிரம்மனிடம் கொடுத்து மீண்டும் படைக்க செய்கிறேன். மீண்டும் உயிர்களை படைக்க செய்தாய். ஏன்னா அந்த வேதங்கள் 4 மட்டும்தான் உயிர்களை படைக்க முடியும். அது இல்லைன்னா படைக்க முடியாது. ஆ, ஆ, கூர்ம அவதாரம். அப்படி சொல்லு. ஆ. அதை எதற்காக எடுத்தேன் எதுக்கு என்றால், ஐயா? தேவர்களும் ஆமா. அரக்கர்களும் ஆ, மந்தாரகிரி மலையை மத்தாகவும் மந்தாகிரி மலை மத்தாகவும் வாசுகி என்ற நாகத்தை பாம்பாகவும் வாசுகி என்ற நாகத்தை கயிறாகவும் நாகத்தை கயிறாகவும் ஆ, பார்க்கடலை பாண்டமாகவும் பார்க்கடலை பாண்டமாகமாக்கி அமர்தம் கரைய ஆரம்பித்தார். அமர்தம் கரைய ஆரம்பித்தார்கள். ஆ, அந்த மலையானது ஆ. சாயத் தொடங்கியது. தேவர்கள் அனைவரும் அந்த மலையாகப்பட்டது சாய தொடங்கியது. ஆமா ஆ, தேவர்கள் அனைவரும் ஆஹா. என்னை கோர ஆ. நானும் ஐயோ பாத்திரம் சாயுதே என்னவென்று பயந்தார்கள். ஆமா ஆ. அப்பொழுது ஆ. நானும் ஆ. கூர்மம் என்று சொல்லக்கூடிய கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் எடுத்து ஆமை அவதாரம் எடுத்து அந்த மலையை தாங்கி விடுகிறேன். கூப்பிடுறாங்க போ. ஆ, அதுவும் தவிர ஆ, 3வது அவதாரமாக ஆ. மூன்றாவது அவதாரமாக ஆ. வராக அவதாரம். ஆ. இதை எதற்காக எடுத்தது என்றால், எதற்கு ஐயா? இரணியனின் தம்பி இரணியாக்குதனானவர் ஆ, பூமியை பாயாக சுருட்டி ஆ, பாதாளலோகம் சென்று ஆ. நரக்கோட்டை கட்டி ஆ. அதன் மீது படுத்துக் கொண்டார். ஆ. பூமாதேவியானவர் என்னிடத்தில் முறையிட ஆ. நானோ ஆ. வராகம் என்று சொல்லக்கூடிய ஆ, பண்டைய அவதாரம் எடுத்து ஆ. அண்ணவனை கொன்று ஆ. பூமாதேவியை காப்பாற்றினார் அல்லவா? ஆ. அதுவும் தவிர ஆ. 4வது அவதாரமாக ஆ. என்ன அவதாரம் எடுத்தேன் தெரியுமா? தெரியாது. 4வது அவதாரமாக ஆ, நரசிங்க அவதாரம். ஆ. அதை எதற்காக எடுத்தேன் என்றால், ஆ, இரணியனானவர் ஆ. தனது தம்பியை கொன்றவனை ஆ. கொல்லாமல் விடமாட்டேன் என்று ஆ, கூறினார். ஆ. அதை கேட்ட தேவர்கள் அனைவரும் என்னிடத்தில் அவன் அக்கிரமம் தாங்க முடியவில்லை என்று கூற, நானோ அவனை அழிக்க திரும்பிய பொழுது ஆ, இரணியனின் மனைவி லீலாவதி ஆ. கர்ப்பவதியானார். அந்த சிசுவின் காதினிடமாக சென்று ஆ, அரியின் அம்மா இருந்தது. ஆ. அதை கண்ட இரணியனானவன், அடே பிரகலாதா, ஆ. இரணியன் அம்மா என்று கூறி என்றார். அதற்கு பிரகலாதனானவன், ஆ. நீ என் அரியை தவிர ஆ. நான் வேறு யாரையும் துதிக்க மாட்டேன் என்றார். இரணியன் கோபப்பட்டு, ஆ. ஏப்பா கொஞ்ச நேரம் இருப்பா, நீங்க பேசி முடிங்க, அப்புறமா அங்க பேச சொல்லலாம். "தீ, ஆ. தூணிலும் இருப்பார் ஆ. துரும்பிலும் இருப்பார் என்று கூற, ஆ. இரணியனானவன் கோபப்பட்டு, ஆ. அடே பிரகலாதா, ஆ. இதோ இந்த தூணை உடைக்கிறேன். ஆ. இந்த தூணில் உன் அரி இருக்கிறானா என்று கேட்டு ஆ. தான் வைத்திருந்த கதையால் ஆ. வாங்கி அடித்தான் தூணை. ஆ. அந்த தூணினமாகத்தானே ஆ. அவன் வாங்கிய வரத்திற்கேற்ப ஆ. மிருகமும் அல்லாமல் ஆ. மனிதனும் அல்லாமல் ஆ. நரசிங்க அவதாரம் எடுத்து ஆ. பகலும் அல்லாமல் ஆ. இரவும் அல்லாமல் ஆ. அந்தி மாலையிலே ஆ. அரண்மனைக்கு உள்ளேவும் அல்லாமல் ஆ. வெளியாகவும் அல்லாமல் ஆ. வாயிற்படியில் அமர்ந்து ஆ. அவனை என் மடியில் போட்டுக்கொண்டு ஆ. ஆர்ப்பரித்தேன் அல்லவா? ஆமா. இரண்டாக கிழித்து ஆ. பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்தேன் அல்லவா? ஆ. அதுவும் தவிர ஆ. 6வது அவதாரமாக ஆ. வாமன அவதாரம். ஆ. அதை எதற்காக எடுத்தேன் என்றால், தெரியாது. மாபலி
நடத்தினான். அந்த யாகத்தை நடத்தும் பொழுது யார் எதை கேட்டாலும் கொடுக்க வேண்டும். அப்படி அவன் நடத்துகின்ற பொழுது தேவர்கள் அனைவரும் என்னிடத்தில் அவன் தேவேந்திரன் ஆகிவிட்டால் அக்கிரமம் தாங்க முடியாது என்று கூற நானும் அவனை அழிக்க அதிரீக்கு மைந்தனாக பிறந்து உள்ள பிராமணாக சென்று அவனிடத்தில் 3 அடி மந்தாரம் கேட்டு அவனோ 3 அடிதானே எங்கு வேண்டுமானாலும் அளந்து கொள் என்றான். அதற்கு நானும் திருவிக்கிரமன் ரூபம் எடுத்து மண்ணை 1 அடியாகவும் விண்ணை 1 அடியாகவும் அளந்தேன். அவனிடத்தில் 3வது அடியை எங்கு வைக்கட்டும் என்று கேட்க அவனோ சுவாமி உங்கள் மகிமை தெரியாமல் கூறிவிட்டேன். அந்த 3வது அடியை எனது தலை மீது வைத்துக் கொள்ளுங்கள் என்றான். நானும் அவன் தலை மீது வைத்து அவனை பாதாள லோகம் அனுப்பினேன் அல்லவா. அதுவும் தவிர 7வது அவதாரமாக பரசுராம அவதாரம் அதை எதற்காக எடுத்தேன் என்றால் இந்த உலகத்தில் ஜமதக்னிக்கும் ரேவதிக்கும் மகனாக பிறந்து என் தாயின் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தாயில் சிறந்ததோர் கோவிலும் இல்லை என்று கூறி என் தந்தை சொல்படி எனது தாயின் சிறுசை அறுத்து மீண்டும் சேர்த்து இந்த உலகிற்கு மாரியாகவும் ரேணுகை அம்மையாகவும் உருமாற செய்தேன் அல்லவா. ஆமாம். அதுவும் தவிர 8வது அவதாரமாக ராமன் அவதாரம் அதை எதற்காக எடுத்தேன் என்றால் ஆதியிலே தசரதனும் கோசலை அம்மையும் என்னை துதித்து மகனாக பிறக்க வேண்டும் என்று கேட்க நானோ அந்த யுகத்திலே தசரதனுக்கும் கோசலை அம்மைக்கும் மகனாக பிறந்து வளர்ந்து வரும் காலங்களிலே விஸ்வாமித்திரரானவர் அரண்மனைக்கு வந்தார். தந்தையானவர் அவரை உபசரிக்கும் பொழுது தாரகையானவர் யாகத்தை செய்ய முடியாமல் தடுக்கிறாள். அன்னவளை கொல்ல வேண்டும். என் மகன்களாகிய ராமன் லட்சுமணன் இருவரையும் என்னுடன் அனுப்பு என்றார். அதற்கு என் தந்தையோ அவர்கள் இருவரும் சிறு பிள்ளைகளாக இருக்கின்றார், அவர்களை வேண்டாம், நானே வருகிறேன் என்றார். அதற்கு விஸ்வாமித்திரரானவர் கோபப்பட்டு உன் மகன்களை அனுப்ப முடியுமா முடியாதா என்று கேட்க நானும் எனது தம்பியும் விஸ்வாமித்திரரின் கோபத்திற்கு ஆளாக கூடாது என்று தந்தையே நாங்கள் சென்று வருகிறோம் என்று கூறி இருவரும் சென்றோம். யாகத்தை நடத்துகின்ற பொழுது தாரகையானவர் மலை மீது நின்றார். அதை கண்டு விஸ்வாமித்திரரானவர் பயந்தார். தாரகை வந்துவிட்டாலே எப்படி யாகம் செய்வது என்று தாரகையை கொல்ல வேண்டி எனது ராமபாணத்தை தொடுத்து அவளை கொன்று யாகத்தை முடித்துவிட்டு மிதிலை சென்றோம். மிதிலையில் ஜனக மகாராஜனின் வில்லை வளைத்து சீதையை மணந்தேன். பிறகு அயோத்தி திரும்பிய பொழுது என் தந்தையானவர் எனக்கு இளவரச பட்டத்தை சூட்ட ஏற்பாடு செய்தார். அப்பொழுது என் சிற்றன்னையாக விளங்கக்கூடிய கைகேயி அம்மை என்னிடத்தில் வந்து அரச கட்டளை ராமன் 14 வருடம் கானகம் செல்ல வேண்டும், பரதன் நாடாள வேண்டும் என்று கூற நான் கிளம்பிய பொழுது என் மனைவி சீதையும் தம்பி லட்சுமணனும் என்னுடனே வந்தார்கள். அவர்களை அழைத்துக் கொண்டு கானகம் சென்று பர்ணகசாலை அமைத்து வாழ்ந்து வரும் காலங்களிலே சூர்பனங்கையானவர் என்னிடத்தில் வந்து நான் உன்னை சேர வேண்டும் என்றார். அதற்கு
மானை பிடித்து தாருங்கள் என்று கேட்க நானோ அந்த மானை வெகு தூரம் துரத்தி சென்று கடைசியாக எனது ராமபாணத்தை கொடுத்தேன். அந்த மானானது மண்ணில் விழும்பொழுது லட்சுமணா அபயம் என்று விழுந்தது. அதை கேட்ட சீதையானவர், உன் அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்து விட்டது, நீ உடனடியாக செல் என்றாள். அதை கேட்ட லட்சுமணனோ என்னை தேடி வந்தான். அந்த சமயத்தை பயன்படுத்திக் கொண்டு ராவணனானவர் சீதையை சிறையெடுத்து சென்றார். நாங்களோ கர்ணகசாலை வந்து பார்த்த பொழுது சீதை அங்கு இல்லாததை கண்டு கானகம் முழுவதும் தேடினோம். வழியில் ஜடாயுவை கண்டோம். ஜடாயுவானது ராவணனானவன் சீதையை சிறையெடுத்து செல்கிறான். அவனை தடுக்க முற்பட்ட பொழுது என்னை இப்படி செய்து விட்டான் என்று கூறி உயிர் விட்டது. பிறகு அதற்கு செய்ய வேண்டிய ஈம சடங்குகளை செய்துவிட்டு கிஷ்கந்தை சென்றோம். கிஷ்கந்தையில் வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் இருந்த சண்டையில் வாலியை கொன்று சுக்ரீவனானவன் என்னிடத்தில் தஞ்சம் புகுந்தான். வாலியை கொன்று கிஷ்கந்தையை சுக்ரீவனுக்கு முடிசூட்டி வானர துணை கொண்டு லங்கை சென்றோம். லங்கையிலே ராவணனை கொன்று சீதையை சிறை மீட்டோம் அல்லவா? அதுவும் தவிர வாகர யுகத்திலே நானோ பூமி மாற என்னிடத்தில் வந்து பூமி பாரம் தாங்க முடியவில்லை என்று கூற நானோ பூமி பாரத்தை தீர்க்க வேண்டும் என்றால் நான் கேட்பதை நீ கொடுக்க வேண்டும் என்று வாக்கு கொடுப்பாயா என்று கேட்க பூமாதேவியும் எனக்கு வாக்கு கொடுத்தாள். பிறகு எப்படி பூமி பாரத்தை தீர்க்கலாம் என்று எண்ணி கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் பகையை உண்டு செய்தால் இந்த பூமி பாரத்தை தீர்த்து விடலாம் என்று எண்ணி இருவருக்கும் தந்தையை மூட்ட தேவகிக்கும் வசுதேவருக்கும் மகனாக பிறந்து நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் மகனாக வளர்ந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பகையை உண்டு செய்து தூது பகடையாக செய்து அவர்கள் 18 நாள் போரை முடிவு செய்து 18 அக்ரோனி சேனைகளை அழித்து பூமி பாரத்தை தீர்த்தேன் அல்லவா? அதுவும் தவிர நான் வந்து வெகு நேரமானபடியாக என் தேவியான லட்சுமியை அழைத்து